சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. 2 நாட்களில் 1040 ரூபாய் அதிகரித்து மீண்டும் ஒரு சவரன் 56,000 ரூபாயை கடந்தது. தமிழகம் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக நல்ல மழை. தூத்துக்குடி, நாகை, காரைக்குடி உள்ளிட்ட இடங்களில் பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் விடாமல் கொட்டி தீர்க்கும் கனமழை. கூத்தாநல்லூர் அருகே 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் முழுகின. மொழி போயிடுச்சு. தண்ணி வடிகால் வடிய மாட்டாங்குது. எல்லா வாய்க்காலுமே எய்த்து போய் கிடக்கு. அது என்ன காரணம்? மோடு முட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வெட்டல. அதுக்கு முன்னாடி வெட்டும் பொழுது கொஞ்சம் நல்லா வடிஞ்சிச்சு போணுச்சு. இப்போ சுத்தமாக வடியில. வைகை அணை திறக்கப்பட்டதால் மதுரை வைகை ஆற்றில் பாய்ந்தோடும் வெள்ளம். சிமக்கல் தரைப்பால சேவை சாலை தண்ணீரில் முழுகியதால் போக்குவரத்து பாதிப்பு. நெல்லை மாவட்டம் திருகுறுங்குடி பகுதியில் தொடர் மழை. திருமலை நம்பிக்கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை. அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு வழக்கு. சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார் அதிமுக பொதுச் செயலாளர் EPS. அறப்போர் இயக்கத்திற்கு எதிரான வழக்கின் விசாரணை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அன்றைய தினமும் EPS நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விஜயன் அரசியல் நகர்வுகளை உளவுத்துறை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தகவல். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு சென்றவர்களின் விவரங்களை சேகரித்து வரும் உளவுத்துறை போலீஸ். சென்னை ஓட்டேரியில் மாஞ்சா நூல் தயாரிப்பு மூலம் பொருட்களை விற்பனை செய்ததாக 3 பேர் கைது. நேற்று மாஞ்சா நூல் கழுத்தை அறுத்து 2 காயமடைந்ததை அடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் நடவடிக்கை. போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி சிசிங் ராஜா தொடர்புடைய இடங்களில் ரெய்ட். சேலையூர், வில்லிவாக்கம் பகுதிகளில் உள்ள உறவினர்களின் வீடுகளில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சோதனை. நெல்லை டவுன் பகுதியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வீடுகளை இடிக்க முயற்சி. 60 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருவதால் தங்களை விரட்டக்கூடாது என கூறி பெண்கள் போராட்டம். சேலத்தில் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்த உடற்பயிற்சி கூட உரிமையாளர் உயிரிழப்பு. 150 முதல் 200 கிலோ வரை எடை தூக்கிவிட்டு குளித்துக் கொண்டிருந்த போது மரணம். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் இளைஞரால் கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவர் பாலாஜி டிஸ்சார்ஜ். தீவிர சிகிச்சைக்கு பின் நேற்று இரவு நலமுடன் வீடு திரும்பினார்.
நடிகை கஸ்தூரியை சிறையில் அடைத்தது தவறு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பாலபாரதியின் பதிவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மதுரையில் பிரேக் பழுதானதால் அதிவேகத்தில் பாலத்தில் இறங்கிய அரசு பேருந்து. அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். சென்னை கோலடி ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் அனுப்பியதால் கூலி தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை என தகவல். வருவாய்த்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் ஒரே நாளில் 5 கடைகளில் கைவரிசை காட்டிய மர்மநபர்கள். சுமார் 1,80,000 ரூபாய் திருடு போன நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் ஆஞ்சிவாக்கத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட அம்மன் கோவில் மண்டபம் இடிப்பு. பாதுகாப்புக்காக ஏராளமான காவல்துறையினர் குவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் 3ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அதிரடி கைது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 9,500 கனஅடியாக சரிந்த நீர்வரத்து. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் வினாடிக்கு 10,449 கன அடியிலிருந்து 9,542 கனஅடியாக குறைந்தது. நான்கு நாட்களுக்கு பிறகு குற்றாலம் அருவிகளில் குளிக்க அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீக்கம். கேரளாவின் வயநாட்டில் சாலையில் கவிழ்ந்த ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து. காயமடைந்த கர்நாடக பக்தர்கள் மருத்துவமனையில் அனுமதி. பிரதமர் மோடியை வரவேற்க தயாராகும் கயானா. சாலைகள் எங்கும் பறக்கும் இந்திய தேசிய கொடிகள். சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். பிரேசிலில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டின் போது சந்திப்பு. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாள். டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மரியாதை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாளை நடைபெறுகிறது சட்டப்பேரவை தேர்தல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எஞ்சிய தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவு. குஜராத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பாஜக முன்னாள் கவுன்சிலரின் மகன் கொலை. நீதி கேட்டு காவல் நிலையம் முன்பாக ஏராளமானோர் திரண்டதால் பரபரப்பு.
வட மாநிலங்களில் தொடரும் கடும் பனிமூட்டம். ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரில் நெருப்பை மூட்டி குளிர்காயும் பெண்கள். கர்நாடக மாநிலம் ஹெப்ரி அருகே நக்சலைட் தலைவர் விக்ரம் கவுடா சுட்டுக் கொலை. போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் கொல்லப்பட்டார். ப்ரோ கபடி லீகில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை ஊதி தள்ளிய தெலுங்கு டைட்டன்ஸ் 22 புள்ளிகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ப்ரோ கபடி லீகில் த்ரில் வெற்றி பெற்றது யூ மும்பா அணி. பெங்களூரு புல்ஸ் அணியை ஒரே ஒரு புள்ளி வித்தியாசத்தில் தோற்கடித்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 5வது நாளாக அலைமோதும் பக்தர்கள். சாறை சாறையாக குவிந்து பயபக்தியுடன் மணிகண்டன் தரிசனம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை. சபரிமலை சீசன் தொடங்கியதை அடுத்து காத்திருந்து தரிசனம்.